5 ரூபா டிக்கெட் 10 ரூபா 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா சொல்ல போனாங்க ஒரு ஒருத்தர வாங்கயா சொன்ன கேளுங்கயா ஏன் தள்ளி போய் டிக்கெட்ல போங்கயா சொன்ன கேளு போப்பா அப்படி உனக்கு 10 ரூபா கொடு நீ 10 ரூபா கொடு டிக்கெட்ல போப்பா போங்கயா சார் ஏய் ஷட் அப் ஏதாவது பேசுனா உன்னை உள்ள தள்ளிடுவேன் போயா யார் யானி நான்சென்ஸ் நான் இன்ஸ்பெக்டர் புதுசா ஈ3 போலீஸ் ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன் நான் இழிச்ச வாயன் தான் ஆனா இத நம்புற அளவுக்கு இழிச்ச வாயன் இல்ல கான்ஸ்டபிள் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இன்ஸ்பெக்டரா யாருக்கிட்ட ரீல் விடுற இங்க பிளாக் டிக்கெட் விக்கிறவங்கள்ட்ட யாரோ ஒரு கான்ஸ்டபிள் லஞ்சம் வாங்குறதா கேள்விப்பட்டேன் அதை கண்டுபிடிக்கத்தான் நான் கான்ஸ்டபிள் வேஷத்துல வந்திருக்கேன் அது நீதானே இல்ல சார் நான் ஈவன் போலீஸ் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா இருக்கேன் சார் உங்களை மாதிரி கடமை வீரனை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார் என்னமோ சொல்லுவாங்களே glad to meet you சார் கையடியா கலிட்டடியா எஸ் சார் ஹோட்டல் காபி சாப்பிடலாம் வா அது அவ்வளவு நல்லா இருக்கா சார் வாயா பெரியவங்க நீங்க உனக்கு பெர்மிஷன் வேணுமா வேணாமா வேணும் சார் அப்ப வா தங்கமான மனசு செட்டு பரவாயில்ல சார் உட்காரியா என்ன சாப்பிடுற காபி மட்டும் போதும் சார் நோ 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 கூச்சப்படக்கூடாது அது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒத்து வராது லஞ்சம் வாங்கும் போது கூச்சப்படுறான் இல்ல அதே மாதிரி உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடு யோ யோ ஏன் அழற இது அழுகை இல்ல சார் ஆனந்த கண்ணீர் இது வரைக்கும் எந்த இன்ஸ்பெக்டரும் என்னை எதிரில உட்கார கூட சொன்னதில்லை ஆனா நீங்க உங்க குணத்துக்கு நீங்க ஐஜியாவே ஆகலாம் சார் ஐஜி போஸ்ட் தரம் தான் சொன்னாங்க அடுத்த வாரம் வந்தாலும் வரலாம் எப்ப வேணாலும் வரலாம் சார் நீ ஈ3 போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இருதயநாத் இப்ப என்ன சார் சாப்பிடுறீங்க உங்க ஹோட்டல்ல என்னென்ன ஐட்டம் இருக்கோ அத்தனையில 2 பிளேட் கொண்டு வா சரி சார் நான் அந்த ஏரியாவுக்கு புதுசா வந்திருக்கேன்ல அதான் தடுமாறுறான் யோ தட்ட ரொம்ப நக்காதையா ஹோட்டல் வந்துற போகுது வேற என்ன சார் வேணும் இந்தாப்பா இப்ப நாங்க சாப்பிட்ட ஐட்டத்துல எல்லாத்துலயும் 2 பொட்டணம் பார்சல் கொண்டு வா சரிங்க சார் இது யாருக்கு சார் உங்க வீட்டுக்கு தாயா அவங்க சாப்பிடட்டும் சார் உங்கள மாதிரி ஒரு ஆள் இந்த நாட்டுக்கு மந்திரியா வந்தா இந்த நாடு ரொம்ப நல்லா இருக்கும் சார் நல்லா தான் இருக்கும் மக்களுக்கு கொடுத்து வைக்கல சரி விடு இந்தாங்க சார் பார்சல் ஸ்பெஷல் காப்பி எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சார் சார் என் குழந்தையாவுக்கு கோழி பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கும் 2 பிளேட் ரெண்டா 4 வாங்கிக்கியா ஐயா சொல்லிட்டாரு கோழி பிரியாணி 4 பிளேட் பார்சல் கான்ஸ்டபிள் நான் கடை வரைக்கும் போய் சீரட்டு தீப்பெட்டி வாங்கிட்டு தரேன் நான் வாங்கிட்டு வரேன் சார் அவங்கவுங்க வேலையை அவங்க தான் செய்யணும் நீ என்ன செய்யற இந்த தொப்பியும் ஸ்டிக்கும் பாத்துக்கிற நான் வரட்டுமா பெத்த பிள்ளை மாதிரி பாத்துக்கிறேன் சார் பெத்தவளையோ வளர்த்தவளையோ கொஞ்ச நேரத்துல தெரியும் சிங்கி சக்கா இந்தாங்க சார் பார்சல் கொண்டாயா இந்தாங்க சார் பில்லு பில்லா அது இன்ஸ்பெக்டர் ஆட்ட கூட இன்ஸ்பெக்டரா அவனா 13 தடவை பிக் பாக்கெட் கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இத உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு அவன் கம்பி நீட்டிட்டான் எவ்வளவுயா பில்லு 130 ரூபா 130 ரூபாயா இன்ஸ்பெக்டர் ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா தள்ளியா கம்பக்கட்டுல கம்ப வச்சு இன்ஸ்பெக்டர் ஐயா என் பொண்ணை எவனை கடத்திக்கிட்டு போயிட்டான் திருப்பி அனுப்பணும்னா 10,000 ரூபாய் பணம் கட்டி எனக்கு மிரட்டல் கட்டளை எழுதியிருக்கிறான் கவனிங்க ஏன் உன்னை பார்த்தா பிளாட்பாரத்துல கைரேகை பாக்குற மாதிரி இருக்கு உங்ககிட்ட ஏதியா 10,000 ரூபாய் பிட் பாயிண்ட் அடிக்கிறவன்னு சொல்லாம விட்டியே ஏயோ இந்த லட்சாதிபதி பாரிவளால பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டு இல்ல உன்னை பின்னாடி கவனிக்கிறேன் என்ன சார் போட்டிருக்க கோட்ல இவ்வளவு கிழிசல் இருக்கு லட்சாதிபதின்னு சொல்றீங்க அதே ஜமக்காலத்துல வடிகட்டின கஞ்சன்னு ஊருக்குள்ள என்ன பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க அவங்க மனசு புண்படக்கூடாது பாருங்க அதனாலதான் அங்கங்க அப்படி அப்படி உமக்கு ஒரு பொண்ணு தானே கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒண்ணு வச்சிருக்கிறேன் அதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க நீங்களே கஞ்சன் குழந்தைகளை மட்டும் தாராளமாக பத்து வச்சிருக்க போறீங்க நீங்க சொல்லுங்க பாரு சார் போலீஸுக்கு தகவல் கொடுத்தா என்ன கொலை பண்ணிவிடுவேன்னு மிரட்டி லெட்டர் எழுதியிருக்கிறான் சார் சார் இந்தாங்க சார் அந்த லெட்டர் சார் 10,000 ரூபாய் பணம் இந்தாங்க சார் சார் என் பொண்ணுடைய போட்டோ இதான் சார் நிம்மதியா வீட்டுக்கு போங்க பொண்ணு பத்திரமா வந்து சேருவா பொண்ணு மட்டுமா அப்படின்னா நானே 10,000 கொடுத்து கூட்டிட்டு வந்திருப்பேனே நீங்க எதுக்கு சார் பொண்ணு வரும் 10,000 ரூபாய் ஒழுங்காக்கலடா எல்லாம் நான் வைக்கிற பிளாக் டிக்கெட் 130 ரூபாய் மாட்டிக்கிச்சு
ஏய் தாத்தா தாத்தா கட்டிட்டா போற லத்தியோட வரண்டா. ஐயோ அம்மா போலீஸே தொப்பை சரி வச்சுட்டு போயா. ஏய் என்னையா ஓட வைக்கிற? யோ மரியாதை பேசியா. ஐ அம் இன்ஸ்பெக்டர். நீ இன்ஸ்பெக்டர்? எஸ். குற்றவாளியில கண்டுபிடிக்க ரவுடி வேஷத்துல அலையிறேன். அப்ப நான் வரட்டுமா? அலையிறீங்களா? அலைய விடக்கூடாது. உங்களை ஸ்டேஷனுக்குள்ள கொண்டு போய் பத்திரமா வச்சுக்கிறோம். வாங்க. யோ அதான் புடிச்சிட்டீல, அப்புறம் ஏன் விசில் ஊதுற? நான் எங்கேயா விசில் ஊதுனேன்? வாயில இருந்து சத்தம் வந்ததே. யோ நீ விசில முழுங்கிட்டாயா? நான் விசில முழுங்கிட்டனா? ஐயோ என்னங்க 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 இவருக்கு என்னதாச்சு? உங்க வீட்டுக்காரருக்கு ஒண்ணும் ஆகல, அரசாங்கத்துக்கு தான் நஷ்டமாயிருச்சு. இவர் வேலை பார்க்கறதே அரசாங்கத்துக்கு நஷ்டம் தானே. என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லுங்க. அரசாங்க சொத்தை முழுங்கிட்டாருமா. இவரு ஆரம்பிச்சிட்டாரா? அட அது இல்லம்மா, விசில் முழுங்கிட்டாரு. இங்க பாருங்க. ஆமாங்கா, வயித்துல இருந்து விசில் சத்தம் வருது. என்னங்க ஒரு டாக்ஸி கூப்பிடுங்க, இவர் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம். இதுக்கெல்லாம் எங்க ஆஸ்பத்திரி? அங்க போன அவகிட்ட ரெண்டா வெட்டுவாங்க. ஆஸ்பத்திரிக்கு வேண்டாம். இங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் கூட டாக்டருக்கு படிச்சிருக்கீங்களா? அடிக்கலாம்னு நினைச்சேன், சந்தர்ப்ப சூழ்நிலை தவறி போச்சு. இந்த விசிலை எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. டேய் விசில் வெளிய வர போகுதா, உசுறு மேல போக போகுதா? நிச்சயமா ரெண்டுல ஒண்ணு நடக்கத்தான் போகுது. ஒரே குத்து. அடியே பங்கஜா, இவன் என்ன குத்தியே கொன்றுவான் போல இருக்கே. புருஷன் இங்க நிராதரமா புலம்பிக்கிட்டு இருக்கேன், பாத்துக்கிட்டு இருக்கேடி பாவி. சும்மா இருங்க, அவர் கடவுள் மாதிரி உங்களை காப்பாத்த வந்திருக்காரு. நீங்க குத்துங்க. என்னங்க இது விசிலுக்கு பதில்? வளையல், அதுவும் தங்க வளையல் வந்திருக்கு. தங்க வளையல் இல்லங்க, சக்காலத்தி வளையல். என்னது? எனக்கு சக்காலத்தியா? எனக்கு சக்காலத்தியா? எனக்கு சக்காலத்தியா? நினைக்காதடி பங்கஜம், விபச்சார கேஸ்ல ஒரு பொம்பளைய பிடிச்சேன், திடீர்னு அவ தப்பிச்சு ஓடிட்டா. அவ கையில இருந்த வளையல் என் கையில மாட்டிக்கிடுச்சு. அந்த நேரம் பார்த்து இன்ஸ்பெக்டர் வந்தாரு. லஞ்சம் வாங்கிட்டு அவளை ஓட விட்டதா தப்பா நினைக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த வளையல நான் முழுங்கிட்டேன். இப்ப வந்துருச்சு. என்னங்க ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். அன்னைக்கு கோழி பிரியாணி வாங்கி கொடுத்தானே, சாப்பிட்டீங்களா? அத நீங்க தான் வாங்கி கொடுத்து அனுப்புனீங்களா? ஆமா, ஆண்டவன் கோழி பிரியாணி மூலமா நம்மள கனெக்ஷன் வச்சிருக்கான் பாத்தீங்களா? கோழி வாழ்க்கை அது குளமா வாழ்க்கை. என்னங்க இது உலக்க? இந்த சின்ன தடியால குத்துனதுக்கே வளையல் வந்துச்சு. இந்த உலக்கையால குத்துனா நெக்லஸ் வந்தாலும் வரும். குத்துங்க, நல்லா குத்துங்க. அப்ப ஒண்ணு செய்யுங்க, இதை விட பெருசா இருந்தா ஏதாவது எடுத்துட்டு வாங்க. அதுல குத்துனா ஒட்டியாலுமே வந்து விடும். ஹையா, விசில் வந்துடுச்சு. பாத்தீங்களா என் வைத்தியத்தை? அடிக்காமலே விசில் எடுத்துட்டேன். பொம்பளை சப்போர்ட் உனக்கு கிடைச்சிருச்சுல்ல. விசில் மட்டும் இல்ல, எதை வேணாலும் எடுக்கலாம். ரொம்ப நன்றிங்க. அடிக்கடி வந்துட்டு போங்க. அப்பப்ப வந்துட்டு போவேன், மறந்துடாதீங்க. கரெக்ட்டுமா? இந்தாங்க வச்சுக்கோங்க. ரொம்ப வெட்கப்படுறீங்க. அரசே, நீங்க தான் கதவை தட்டுனீங்களா? உன் இதே கதவை நான் தான் தட்டுவேன், வேற யார் தட்டுவா? வீட்டுல யாருமே இல்லையா? யாருமே இல்ல. உங்க அக்கா மாமா 2 பேருமே போயிட்டாங்க. போயிட்டாங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. நீங்க ஒண்ணு, அக்கா கோயிலுக்கு போயிருக்காங்க, மாமா ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காரு. நான் வேற மாதிரி நினைச்சேன். சரசு, ஐயோ நான் தனியா இருக்கேன், கதவை பூட்டிடாதீங்க. கதவு இது வேற அவசரத்துக்கு நுழையாது. என்னங்க இது, கதவையெல்லாம் பூட்டிட்டீங்க, என்ன தொட போறீங்களா? சரசு, இது வரைக்கும் என் கையை யாருமே தொட்டதில்ல, இதெல்லாம் தப்பு. இது கரெக்டா? இது வரைக்கும் இடுப்ப யாருமே தொட்டதில்ல, கண்ணத்தை மட்டும் தொட்டுடாதீங்க. எங்க கண்ணா, எங்க கண்ணா? இடுப்பு தெரியுது, கண்ணும் தெரியலையாக்கா. இது ஆப்பிள்னு நினைச்சேன், இது கண்ணம்மா. டக்க 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 டுக்கு டுக்கு டுக்கு. என்னங்க இது, கண்ணத்தை எல்லாம் கிள்ளிக்கிட்டு? கண்ணத்தை கிள்ளினது போதும், என்ன கட்டி மட்டும் புடிச்சிடாதீங்க. அலே, எனக்கு ரொம்ப கோபம் வரும்.
பேசாதே. பேச்ச குறைச்சுக்கணும்னு அரசாங்கமே உத்தரவு போட்டிருக்கு. ஏங்க இப்படித்தான் கட்டி அணைக்கிறதா? ஆமா, இப்படி அணைக்கணும், இப்படி அணைக்கணும். அன்னைக்கு மாமா வேற மாதிரில அணைச்சாரு. அப்போ நீ கைவிடாத ரோஜா இல்லையா? ஒரே ஒரு தரம் தான் கட்டி அணைச்சாரு, அதுக்குள்ள அக்கா வந்துட்டாங்க. டேய் அழகு, ஒரே ஒரு தடவை தான். மறப்போம் மன்னிப்போம்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. மன்னிச்சிரு, உன் கடமையை தொடர்ந்து செய்யி. கடமையா? என்னங்க அது? இதுதான், நீயும் உன் கடமை செய்யி. சரசு, அடியே சரசு. ஐயோ, அக்கா வந்துச்சு, விடுங்க. ஆண்டவனே வந்தாலும் விட மாட்டேன். ஐயோ, விடுங்க. சரசு, கதவை மூடிட்டு உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்க? கதவை திறடி. ஒருவேளை அவரும் இருப்பாரோ? திருட்டு மனுஷன் இருந்தாலும் இருப்பார். என்னங்க, நான் பங்குஜ வந்திருக்கேன், கதவை திறங்க. என்னங்க, விடுங்க. சீக்கிரமா பின்பக்கமா போயிடுங்க. மாமா இங்க இருக்கிறத அக்கா சந்தேகப்படுறாங்க. போறது போறேன், உன் மாமனை மாட்டி விட்டு போறேன். என்னடி இங்க முக்கியமான கேஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வரக்கூடாதா? என்னது, வீட்ல உட்காந்துக்கிட்டு இவர் எந்த கேஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு? என்னங்க, இப்ப நீங்க கதவை திறக்க போறீங்களா இல்லையா? உன் மாமா பாவம் மாட்டிக்கிட்டான். அப்ப நான் வரட்டுமா? விடுங்க, சீக்கிரமா பின்கதை ஒழிய போங்க. போங்க. சரி. சரசு, கதவை திறக்காம உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? அடியே சரசு, சரசு. எங்கடி மாமா? மாமாவா? அவர் இங்க இல்லையே. அவர் இங்க இல்லையா? அவர் பேசுற சத்தம் இப்ப நான் கேட்டனே. ஏடி, அவரை உள்ள மறைச்சு வச்சுட்டு இல்லன்னு சொல்றியா? பங்கஜா, வாயா வா. இவ கூட கொஞ்சறதெல்லாம் கொஞ்சிட்டு கொல்லப்புறமா போய் முன் பக்கமா யோக்கிய மாதிரி வந்து நிக்கிறியா? இவ கூட நான் கொஞ்சனா? ஏண்டி, இன்னைக்கு சனிக்கிழமை, மாமிசத்தை கையால கூட தொடமாட்டேன்னு உனக்கு தெரியாதா? பூஜையை முடிச்சிட்டு இலையில சாப்பிடலாங்கிறதுக்காக இலசா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் சண்டை போடுறீங்க? இவர் ரொம்ப தங்கமான மனுஷனாச்சே, நல்ல மனுஷனாச்சே. இவர நல்ல மனுஷன். இந்த நல்ல மனுஷன் என்ன காரியம் பண்ணி இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன? வயசு வந்த பொண்ணை வீட்டுல விட்டுட்டு துணைக்கெரியான்னு சொல்லிட்டு போனா கதவை சாத்திட்டு சரசம் மாட்டிட்டு இருக்காரு. இந்த ஆளுக்கு சோறு பண்ணலாமா? நீங்களே சொல்லுங்க. சோரா? இந்த ஆளுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாதுங்க. அடே, பாலுக்கு காவலா பூனைய வச்சிட்டீங்களே. முதல்ல இந்த ஆளை வெளியில உட்கார சொல்லுங்க. உன்ன அப்புறம் கவனிச்சுக்கிறேன். பங்கஜா, பசிக்குதுடி. பசிக்குதா? கையில இலை வச்சிட்டு இருக்கல, வீடு விடா போயா. அப்ப நான் வரட்டுமா? நீங்க இருங்க, உள்ள வாங்க, சாப்பிட்டுட்டு போங்க. அப்ப நான் சாப்பிட போறேன். சரசு, என் மேல உரசு. ஈஸ்வரி, கோர்ட்ல கூப்பிடுறாங்க. நானும் இறங்கட்டுமா? உன்னை கூப்பிடல. எப்போ கூப்பிடுவாங்க? கொஞ்ச நேரம் கழிச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் போர் அடிக்குமே, என்ன செய்யறது? போர் அடிக்குதுங்கறா? பொண்ணுங்களை கல்யாணம் பண்றதுக்காக 50,000 கூட 60,000 கூடன்னு கேக்குறாங்க. அவங்கள பிடிக்க மாட்டீங்க. ஆனா எங்களை மாதிரி ஏழைங்க கல்யாணம் ஆகாம வயிற்று பழப்புக்காக தப்பு செஞ்சா கோர்ட்டுக்கு இழுத்துட்டு வந்து அசிங்கப்படுத்தி அபராதம் போடுறீங்க. வாங்க இன்ஸ்பெக்டர் சார், விபச்சாரம் செஞ்சேன்னு என்ன அழிச்சிட்டு வந்த இடத்துல என்ன விபச்சாரம் பண்ண கூப்பிட்டாரு உங்க கான்ஸ்டேபிள். என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க. சார், உங்களுக்கு சல்யூட் அடிக்க முடியாதபடி இவ என் கையில விலங்கு போட்டா சார். பரவாயில்ல, இனிமே நீ சல்யூட் அடிக்கவே தேவை இருக்காது. யூ ஆர் சஸ்பெண்டட். தேங்க் யூ சார். சார், கட்டில் விக்கிறவ மாதிரி அலையிறேன். எனக்கு வேணும், நல்லா வேணும். ஐயோ, உண்மை தெரிஞ்சா இவ பத்திரகாளி மாதிரி ஆடுவாளே, நான் என்ன பண்ணுவேன்? பங்கஜா, பங்கஜா. என்னங்க, என்னங்க இது? இது கட்லு வாங்கணும், கட்லு வாங்கணும்னு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தியே, அதான் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப ராசியான கட்லு, குழந்தை இல்லாதவங்களுக்கு கேட்கிற குழந்தைய கொடுக்குமா. ஆமா, போகும்போது யூனிஃபார்மோட தானே போனீங்க, இப்ப என்ன பனியன் அன்றாயிரமா நிக்கிறீங்க? அழுக்காயிருச்சுன்னு வர்ற வழியில லாண்டரி கடையில போட்டேன். போய் சொல்றாரு.
நம்பாதீங்க ட்ரெஸ் லேண்ட்ல போடல, இவருக்கு கான்ஸ்டபிள் வேலையை போச்சு. என்ன சொல்றீங்க? கான்ஸ்டபிள் வேலை போய் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன், ப்ரமோஷன் ஆயிடுச்சு. அதத்தான் சொல்றேன். ஏன் போய் சொல்றேன்? கான்ஸ்டபிள் அப்புறம் ஏட்டு தானே வர்றோம். இவரை வேலையில இருந்தே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க விலங்க. அட பாய் மனுஷா, இந்த அளவுக்கு வந்தாச்சா? இனிமே நீ கட்டிலோட வெளியே கடை. எப்படி பாவி, மாற்றதையும் மாட்டி விட்டுட்டு சிரிக்கிற, திறந்து விடுறா. நான் எத்தனையோ பூட்டை திறந்திருக்கேன், எனக்கு இது ரொம்ப ஈஸி. ஆனா இப்ப நான் தெரிஞ்சிட்டேனே. இப்பதான் நீ திறந்தனுமா? இந்த ஒரு பூட்டை திறந்து விட்டுட்டு அப்புறமா திறந்த கூடாதா? திறந்து விடுறா. எனக்கு ஒரு உதவி சரியா? என்ன வேணாலும் செய்யறேன். நானும் உன் மச்சினிச்சிங்க உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். எங்க 2 பேரும் ஜாயின் பண்ணி வச்சு. இவ்வளவு நாளா நான் அவளுக்கு தான் மாமாவா இருந்தேன். இப்ப உனக்கும் மாமாவாக வேண்டிய சூழ்நிலை. திறந்து விடுறா. சரி, அழாம கையை நீட்டு. எதுக்கு? உடைக்கத்தான். எதை? விலங்கையா. எப்படி விலங்கு உடைஞ்சு கிடக்கு. யோ, ஏன் விலங்கு உடைச்ச? அவரை திட்டாதீங்க, நான் தான் உடைச்சேன். எனக்காக அவரை மன்னிச்சிருங்க. நீங்க சொன்னீங்கிறதுக்காக இவரை நான் மன்னிக்கிறேன். ஆமா, இந்த விலங்க எப்படிங்க உடைச்சிங்க? அது வந்து அன்னைக்கு உலக்கையில அடிக்காமலேயே விசில் எடுக்கலையா, அதே மாதிரி மந்திரம் போட்டு இந்த விலங்கை உடைச்சு விட்டேன். மந்திரம் போட்டேவா? எஸ் எஸ். என்னென்னமோ செய்றீங்க. கல்யாணம் ஆகி 5 வருஷமா என் வயசுல ஒரு புழு பூச்சி கூட இல்ல. அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ண கூடாதா? பண்ணிடுறேன். எது? நீ குழந்தைக்கு ஏற்பாடு பண்றதா? சும்மா இருங்க. மந்திரத்தால வரவழைக்க முடியுமான்னு அவர்கிட்ட கேக்குறேன். நான் மந்திரத்தால மாங்காயி வர வைப்பேன், மாங்காய் திங்க வைப்பேன். அடுத்த வாரம் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க உங்களுக்கு குழந்தை கண்டிப்பா பிறக்கும். என்னமோங்க, எங்க குடும்பத்துக்கு உதவி செய்ய கடவுள் மாதிரி நீங்க வந்திருக்கீங்க. புள்ள கொடுக்குற மரம். எது? மரம் புள்ள கொடுக்குதா? 5 வருஷமா நான் அரச மரத்தை சுத்தியே ஒன்னையும் காணோம். ஆலமரத்தை காட்டி ஆளை ஏமாத்த பாக்குறியா? இந்த மரத்தை பத்தி உனக்கு தெரியாது. குசிலேரு இந்த மரத்தை கீழே தமையற கீழதான் 27 குழந்தை பெத்தாரு. ஐயோ ஐயோ ஐயோ, 27 குழந்தைகளா? அவர் கடக்குறாரு. என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க. சொல்றேன். இந்த மரத்து கீழே நான் என்ன செய்யணும் அதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுக்காரர் செய்யுங்க. குழந்தை தானா பிறக்கும். என்ன செய்ய போறீங்க? இருங்க, நான் செய்யறது உங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். இவர் கண்ணுக்கு தெரியறது சந்தேகம். ஏயா இவ கண்ணுக்கு தெரியறது என் கண்ணுக்கு ஏன் தெரியாது? நீங்க உங்க பொண்டாட்டி துரோகம் பண்ணாதவரா இருந்தா உங்க கண்ணுக்கு தெரியாது. அப்படி துரோகம் பண்ணிருந்தீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். சீக்கிரமா செய்யுங்க செய்யுங்க. செய்யறேன். பா. என்ன இந்த மரத்து கீழே 2 பேரும் நிக்கமே தெரியுதா? எனக்கு தெரியுதே. எனக்கும் தெரியுது. உங்களுக்கும் தெரியுதா? அப்ப உங்க பொண்டாட்டிக்கு நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க. இல்ல, நீங்க நிக்கிறது எனக்கு தெரியவே இல்ல. என்னங்க இது? இவன் இப்படி பண்றான்? என் கண்ணுக்கு ஒண்ணும் தெரியலையே. அரசு. ஐயோ, என்னங்க இவன் நம்ம கண்ணு முன்னாலே என்னென்னமோ பண்றான். எனக்கு எதுவுமே தெரியலையே. என்ன ஏதாவது தெரியுதா? சத்தியமா தெரியல. என்னங்க இது கூடவா உங்களுக்கு தெரியல? எனக்கு ஒண்ணுமே தெரியல பங்கஜம். அப்படின்னா நிச்சயமா நீங்க எனக்கு துரோகம் பண்ணலீங்க. ஆமா, நான் ரொம்ப நல்லவன். என்னங்க நான் என்ன செஞ்சேன்னு நீங்க பாத்தீங்கல்ல, நீங்களும் போய் செய்யுங்க. வாடி பங்கஜம், ரொம்ப நாளாச்சு. நாமளும் அவங்கள மாதிரி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கலாம். அவங்க என்ன பண்ணாங்கன்றத தெரியவே இல்லைன்னு சொன்னீங்க. அப்படின்னா நீங்க எனக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. நான் இல்ல இது காரணம். நான் இல்ல. அடியே, இதுக்கு யாரடி காரணம்? இவர்தான்க்கா. எஸ் நான் தான். நான் இல்ல. நானும் இல்ல. யோ, ஓ பொண்டாட்டியா? என் பொண்டாட்டி. அப்ப நானா தான் இருக்கும். நான் தான். பாத்தியா மரத்தோட மகிமைய? பக்கத்துல வந்த உடனே வாந்தி எடுக்க வச்சிருச்சு. பங்கஜம். அரசு. Keep it up. அடேங்கப்பா, உனக்கு ரொம்ப நேரம். வாய். வணக்கமுங்க. வணக்கமுங்க. உங்களுக்கு என்ன வேணுமுங்க? புதுப்பட கேசட் என்னென்ன இருக்கு? மலர்ந்த மொட்டு, மலராத மொட்டு, மலர போற மொட்டு, எல்லா கேசட் இருக்குதுங்க. மலர்ந்து மலராத பாதி மொட்டு இருக்கா? பாதி மொட்டா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அந்த பேர்ல அப்படி ஒரு படம் வந்திருக்கு. அதனால என்ன, ஆர்டர் பண்ணி அடுத்த வாரம் வாங்கி தரேன். இப்ப இருக்கிற கேசட்ல ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போங்க. சரி, மலர்ந்த மொட்டு கேசட் 3 காப்பி கொடுங்க. ஒரு கேசட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய் வாடகை. 3 கேசட்டுக்கு 30 ரூபாய். கேசட் கொடுங்க, பில்ல போடுங்க. ஐயோ, புது மெம்பர்னா 500 ரூபாய் அட்வான்ஸ் கட்டணும். சொல்ல மறந்துட்டேன். அவ்வளவு பணம் இப்ப கைவசம் இல்லையே. பரவாயில்லைங்க, உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் நேர்லயே வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன். அப்படியா?
அப்ப 2 நாள் லீவ் போட்டு வாங்க. 2 நாள் நீங்க 3 நாள் லீவ் போட்டு வரேன். அட்ரஸ் சொல்லுங்க. ஜெகன் மோகினி, நெக்ஸ்ட் நம்பர் 10, விட்டலாச்சாரியா ரோடு, 2வது குறுக்கு தெரு. சென்னை 1 2? சென்னை இல்லைங்க, ஹைதராபாத் 1. ஹைதராபாத்தா? புது கேசட்ட ஓசில போடி வந்து போயிட்டாலே குறுக்கு தெரு மோகினி. 67 68 69 70 71 72 73 74. சித்தப்பா, இனிமே என்னால உச்சி போட முடியாது. முட்டி கண்டு போச்சு. படுக்க போகும்போது 100 தடவை உட்கார்ந்து எந்திரிச்சா நல்லதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. டாக்டர் ஒன்னதான் உடற்பயிற்சி பண்ண சொல்லிருக்காரு. என்னையா உசுர எடுக்கிற? உனக்கு உழைச்சு வச்சா நான் ஓடா தேஞ்சிரும் போல் இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாதடா. எனக்கு பின்னால என் சொத்து பூரா உனக்கு தானே. இந்தியா டுடே இப்படி சொல்லி சொல்லியே என்ன ஏமாத்து. இப்படி உட்கார்ந்து எந்திரிச்சா உனக்கு முன்னாலே நான் போயிடுவேன். நேத்து இந்தியா நல்லா இருந்ததுன்றியா? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறோம், கார்பரேஷனுக்கு வரி கட்டுறோம். ராத்திரி நேரத்தில் நாம பயம் இல்லாம நடந்து போக முடியுதா? ஸ்ட்ரீட் லைட் ஒன்னு எரியுதான்னு பாருங்க. நீ ஒண்ணும் பயப்படாத. நீ இருக்கிற நேரத்துக்கு இருட்டுல உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. உன் பிரீப் கேஸ்ல ₹1,00,000 பணம் வச்சிருக்கிறேன். இந்த விவரம் எவனுக்காவது தெரிஞ்சு நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வந்து உன் தலையில டுமீல் டுமீல் டுமீல்னு 3 தடவை சுட்டுட்டு பணத்தை புடுங்கிட்டு இருட்டுல மறைஞ்சிட்டான்னா என்ன செய்யறது? ஏண்டா, இந்த நேரத்துல இப்படி ஒரு பயங்கரமான கற்பனை உனக்கு தேவையா? இருந்தாலும் நான் சேஃப்டியா இருந்துக்கிறேன். இந்த பொட்டிய புடி. இத பத்திரமா வீடு கொண்டாந்து சேரு. நீ வீட்டுக்குள்ள வந்த உடனே ஓட்டேந்து வாங்கிக்கிறேன். என்ன விட்டுட்டு நீ தனியா போயிட்டு இருக்கியா? இந்த மாதிரி நில்லு, இல்லைன்னா நானே உன்னை சுட்டு விடுவேன். அப்பா, வீடு வந்து சேர்ந்தாச்சு. மூச்சு வாங்குது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போவோம். அம்மா, இனிமே டுமில் சத்தம் கேட்காது. அப்பா! சார், என்னாச்சு? ஐயோ, யாரோ சுட்டாங்களே. டெஞ்சில குண்டு பாய்ச்சிருச்சு. ஐயோ சித்தப்பா, என்ன உடம்புல ரத்தம்? உனக்கு என்னாச்சு? யாரோ சுட்டாங்கடா. சுட்டுட்டாங்களா? உண்மையிலே நீ போயிட்டியா? அப்பா, யோ, என்ன அப்புறமான சேர்ந்து நானும் வர்றீங்க? யார் சுட்டது, யார் போனது? அறிவட்டவன கல்லு மாதிரி உட்கார்ந்து செத்து தெரியலையா? இந்த மாதிரி கொட்டுது ரத்தம். உன் பக்கத்துல சிகப்பு பெயிண்ட் கொட்டி கிடக்குது. அதுல கைய வச்சுட்டு நீ ஏன் உடம்பு பூரா தடவிக்கிட்டு ஏன் கூச்சல் போட்டு ஊற கூட்டுற? அடே, ஆமா, குண்டு பட்டிருந்தா சட்டையில தொலை போட்டிருக்குமே, நல்லா தானே இருக்கு. ஆனா துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சுடா. ஆமாங்க, துப்பாக்கி சத்தம் கேட்டுதான் நாங்களும் ஓடி வந்தோம். சித்தப்பா, வெடி சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்திருக்காங்க. இந்த 10ஆம் நம்பர் வீட்டு கதவு மட்டும் சாத்தி இருக்கு. ஆனா மாடியில் லைட் எரியுது. இவ்வளவு கலவரம் நடந்திருக்கு. ஆனா இந்த வீட்டுல மட்டும் யாரும் வெளியே வரல. கரெக்ட். இந்த வீட்டுல தான் துப்பாக்கி குண்டு வெடிச்சிருக்கு. நீ போய் கதவை தட்டு. யாராவது வர்றாங்களா பாரு. யூ ஆர் கரெக்ட் சித்தப்பா. பானு, பூபாதி. ஹாய் டார்லிங். ஹாய் உச்சி, வந்துட்டியா? உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். எங்க சித்தப்பன் கோயிலுக்கு போயிருக்கான். வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். வா, அதுக்குள்ள அப்பா அம்மா விளையாடுவோம். கையெடுங்க. முதல்ல உங்க சித்தப்பா கிட்ட பேசி அவர் பேர்ல இருக்கிற வீடு, இந்த கேசட் கடை எல்லாத்தையும் உங்க பேருக்கு எழுத சொல்லுங்க. அப்புறமா இந்த தாத்தா பாட்டு விளையாட்டு விளையாடலாம். உச்சி கண்ணு, கொஞ்ச நாள் டைம் கொடு. எங்க சித்தப்பன் கிட்ட நைஸா பேசி என் பேருக்கு இந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிறேன். என்னப்பா? ஐயோ, இவன் கோயிலுக்கு போயியா? எங்க சித்தப்பன் வந்துட்டான். மாடியில இருக்கிறியா? வந்துட்டேன். ஐயோ, மேல வேற வர போறானே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, மரத்துக்கு சேர கட்டினால தூக்கி பாப்பானே. நீ அரப்பாவோட கட்டிருக்க, ரொம்ப ஈஸியா போயிடும். அங்கே இரு, அங்கே இரு. சித்தப்பா, அங்கே இல்லைங்க. உடம்புல உங்களுக்கு 1000 வியாதி இருக்கு. மாடிப்படி நீங்க ஏறக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நானே எடுத்து. நான் தாண்டா எடுக்கணும். சித்தப்பா, விபரீதம் நடந்துரும். அது எதுக்கு நடக்குது? உங்க உடம்பு விபரீதமாயி போயிடும் சொல்றேன். அத பத்தி நீ கவலைப்படாத. அட, வியாதிய பார்த்தா வியாபாரம் பண்ண முடியுமா? முக்கியமான கேசட்டுகள் தேவைப்படுது. அத வச்ச இடம் எனக்கு தான் தெரியும். நான் தான் எடுக்கணும். கொஞ்சம் விலகு. கிடைச்சிருச்சு. சித்தப்பா, சித்தப்பா, என்ன என்ன? கண்டிப்பா அந்த இடத்துல இருக்காது. என்னடா இது? நான் வச்சவன் எனக்கு தெரியாதா? அதுல இருக்காதுன்னு நீ எப்படி சொல்ற? சித்தப்பா, என்னடா வித்த காட்டுற? ஏண்டா, இது என்ன பொம்பளை தொப்புள் மாதிரி தெரியுது? அது தொப்புளேதான். சித்தப்பா, கொரியா அழகி டிப்புளோட தொப்புள். விளம்பர போஸ்ட் அவளை கவர்ச்சியா போட்டிருக்கான். கொரியா அழகியா? ஆமா. அவளை தொட்டு பாக்குறதுன்னா கொரியாவுக்குள்ள போகணும். அதுக்கேது நம்மகிட்ட வசதி. அவ தொப்புள இங்கேயே தொட்டு பாத்துறேன்.
மாதிரி இருக்குது. என்னடா இது பேப்பர் தோப்புலன்ற நெளியுத? அது சைனா பேப்பர், ஆயில் பிரிண்ட் அப்படித்தான் இருக்கும். அப்பா நெளிய தடைகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஐயோ என்ன தொப்புளியாது. அரைச்சி கையெடு. சின்னப்பா ஏன்டா கோச்சுக்கிற? எனக்கு இன்னொரு ஆசை வந்துருச்சுடா. இந்த வயசுல உனக்கு என்ன ஆசை? அவன் முகத்தையும் ஒரு தடவை தடவி பார்க்கணும். அந்த விளம்பர போஸ்டர் கொஞ்சம் வெளியேடு. எடுக்க முடியாது சித்தப்பா. ஏன்? போஸ்டர் பசைய தடவை செவுத்துல ஓட்டிருக்கேன். அட பாவி, கோந்த ஒட்டி போஸ்டர் கெடுத்துட்டியடா. என்கிட்ட கொடுத்தா ஆணி அடிச்சு தொங்க விட்டுருப்பனே. கல்யாண வயசுல இப்படி ஒரு அழகான பையனை வச்சுட்டு உனக்கு ஒரு ஆசையா? யார் அழகான பையன்? நீ கண்ணாடியில முகத்தையே பாக்குறது இல்லையா? சித்தப்பா 60லும் ஆசை வரும். நீ அதையும் தாண்டிட்ட. அப்பா சித்தப்பா தூக்க மாத்திரையை போட்டுட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட தூங்கிட்டு இருக்கான். இந்த கேசட்ல அகில உலக கவர்ச்சி சீன்கள் அத்தனை இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் மொத்தமா பாத்திர வேண்டியதாப்பா. அகில உலக கவர்ச்சி கண்ணிகளே, குறைஞ்ச டிரெஸ்ல நெஞ்ச நிமிந்து வாங்க. இங்கிலீஷ் படம்னா இங்கிலீஷ் படம் தான். என்னமா எடுக்கிறானுங்க. உஜாலா விடமாட்டேன். சின்னப்பா பேட்டிய விடுற. உஜாலா உன் புடவைய உருவாம விடமாட்டேன். உடம்பெல்லாம் ஒரே புல்லரிப்பு, ஏதோ ஒரு இடத்துல கிளுகிழுப்பு. கிளுகிழுப்பா? எந்த இடத்துல? சேலைய முழுசா உருவனதுக்கு அப்புறம் சொல்றேன். ஐயோ ஐயோ, துர்த்தாசன மாதிரி துயில உருவிட்டானே. அப்பா யாரு செஞ்ச புண்ணியமோ இன்னைக்கு ட்ரௌசரை போட்டேன். இல்லைன்னா என் கேஜி என்ன ஆகுறது? என்னங்க இது? சினிமாக்கு போலான்னு போய் சொல்லி ஹோட்டல் கூட்டிட்டு வந்துட்டீங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு பசியா இருக்கு. பசியா இருந்தா பொறையும் டீயும் சாப்பிடுங்க, அடங்கிடும். சி லோ கிளாஸ். எனக்கு வயிற்று பசி இல்ல, வாரிவு பசி. இப்ப நான் அசுர வேகத்தில் இருக்கிறேன். தெரியாதனமா வீடியோவில் ஒரு கசம் சாசியை பார்த்துட்டேன். அந்த படத்துல பார்த்த காட்சியை இப்ப நான் உன்னை வச்சு ஒத்திக பார்க்க போறேன். யூ கம் ஆன். விடுங்க, இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்லவே இல்ல. வெக்கமானது எல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உள்ளத்துல ஒரு உசுப்பல், உடம்பெல்லாம் பின்னிட்டு ஒரு வேகம். உன்னை தோரகா பண்ணாதான் அந்த வேகம் தீருமா? ஐயோ வேணாங்க, ஏதோ விபரீதம் நடந்துற போகுது. விபரீதம் நடக்காம இருக்கு. இந்தியா டுடேல எத்தனையோ வழிகள் இருக்கு. கம் ஆன் உஜ்ஜி. ரொம்ப பக்கத்துல விசில் சத்தம் கேக்குது. பின்ன நான் அடிச்சா கேட்காதா? என்ன சொல்றீங்க? அது சின்ன வயசுல நான் ஒரு விசில முழுங்கிட்டேன். அது தொண்டைக்குள்ளேயே நிக்குது. நான் உன்னை கிஸ் பண்ணும் போது அது விஸ் விஸ்னு அடிக்குது. நான்சென்ஸ். இந்தியா டுடேல எவன்டா கனவு தட்டுறவன்? ஏன்பா பகல்ல உனக்கு ஹோட்டல் ரூம்ல ஜாலி கேக்குதா? பாக்கெட்ல நிறைய சில்லறையா? யார் இந்த பட்லி? புதுக்குறாக்கியா? சார், நாங்க யாருன்னு தெரியாம அவசரப்பட்டு பேசாதீங்க. நாங்க ரெண்டு பேரும் இணை பிரியாத காதலர்கள். யா, மேற்கத்தி பாணியில கல்யாணத்துக்கு முந்தி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வந்தோம். வெஸ்டர்ன் ஸ்டைலா? யா யா. எத்தனை தடவை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரே ஒரு தடவை. புரிஞ்சுக்க போற நேரத்துல பூசணிக்காய போட்டு உடைச்ச மாதிரி காரியத்தை கெடுத்து காதல் இதயங்களை உடைச்சிட்டீங்களே சார். கவலைப்படாதீங்க காதலர்களே, உங்க ரெண்டு பேரையும் லாக்அப்ல தள்ளி ஒன்னா சேர்த்து வைக்கிறேன். கம்பிக்கு பின்னால தள்ள போறீங்களா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து இப்படி தகாத செயலில் ஈடுபடுறது சட்டப்படி குற்றமாகும். கல்யாணம் நாங்க வீட்லயே தங்க மாட்டோமா? Shut up. சரிங்க. உங்களை பிராத்தல் கேஸ்ல புக் பண்றேன். புக் பண்றீங்களா? என்ன இந்தியா டுடே இவ்வளவு மோசமா போச்சு? கல்யாணம் பண்ணிக்கு போற ஒரு ஜோடி ஹோட்டலுக்கு வரக்கூடாதா? சேம் சேம். இத நான் அசெம்பிளி வரைக்கும் கொண்டு போவேன். முதல்ல ஸ்டேஷனுக்கு வா, அப்புறம் நடக்க முடிஞ்சா அசெம்பிளி வரைக்கும் போகலாம். வாப்பா. பேர் என்ன மேன்? என்ன இந்த மேன் கிண்ணல மரியாதை குறைவா கூப்பிடாதீங்க. எனக்கு பிடிக்காது. நான் பிரபல வீடியோ கேமராமேன். ஒரு நாளைக்கு 1000 2000 சம்பாதிக்கிறவன் சார். சம்பாதிச்சு அவகிட்ட விட்டுருவேன். மரியாதையா பேர சொல்ற ராஸ்கல். என்னது சொல்லுடா ராஸ்கலா? இரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரி கிட்ட சொல்லி உன் உடுப்பு தொப்பி எல்லாம் புடுங்கிட்டு அரணா கைத்தோட ஓட விடுறேன். Shut up, bloody fool. இதையும் மந்திரி கிட்ட சொல்றேன். உனக்கு அரணா கயிறு தான். டேய், நீ எவங்கிட்ட வேணாலும் போய் சொல்றா. இப்ப மரியாதையா உன் பேரை சொல்லல, உன்னை வவ்வால் மாதிரி தலையில கட்டி தொங்க விட்டுறேன். ஜாக்கிரதை. ஐயோ, தொங்க விட்டுறாதீங்க சார். என் பேரை சொல்லிடுறேன். சின்னப்பா. அப்படி வாடா வழிக்கு. வணக்கம் சார். வாயா பபுல் நாயுடு, தபால் கொண்டு வந்திருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். என் பொண்ண மூட்டூரும் போலான்னு வந்திருக்கேன் சார். யார் அவன் பொண்ணு? அத குஞ்சும் கிடைச்சா கருப்பு புள்ளி போட்ட மஞ்ச போடல, அதுதான் சார் என் பொண்ணு. அத்த போய் கிராக்கிங் நினைச்சுக்கின்னு பார்சல் பண்ணிட்டு வந்து இங்க கொண்டாந்து போட்டுக்கினீங்களா? அதோ நெருக்கமா குஞ்சு கிடக்குறான திருன்னு திருட்டு முடி முடிச்சுக்கினேன். அவன் தான் அவளை கட்டிக்க போறவன். என்ன உங்க நைனா வருங்கால மாப்பிள்ளைய அவைவன்னு பேசுறாரு? இந்தியா டுடேல கலாச்சாரம் ரொம்ப கெட்டு போச்சு. சும்மா இருங்க. அந்த பஞ்சு முட்டாய் தலையை சும்மா இருக்க சொல்லு. இன்ஸ்பெக்டர் சார்,
என் மானம் மறுவாதிய காப்பாத்துங்க. இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடுங்க. இனிமே இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஓகே, 2 பேரும் இங்க வாங்க. இவர் முகத்துக்காக உங்களை விடுறேன். மறுபடியும் ஹோட்டல் ரூம்ல உங்களை ஒண்ணா பார்த்த. ஓ, குட் மார்னிங் பேங்க் தம்பி. குட் மார்னிங். இந்தியா டுடே எப்படி இருக்கு? ஸ்டெடியாவே இல்ல. எங்க வீட்டு போன் அவுட்டா பாடுறேன். ஒரு சின்ன போன் பண்ணிக்கலாம்னு வந்தேன். ஆமா, பானு வீட்டுல இல்ல? இல்லையே, அவங்க காலைல 6 மணிக்கு வெளியே போயிட்டாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, கவரேஜுக்கு போயிருப்பாங்க. கவரேஜ்? இப்பெல்லாம் அவங்க மாடலிங் போறது இல்லையே. நான் சொல்றது வேற கவரேஜ், புரியுதா? புரியலையே. இந்தியா டுடேல பொண்ணுங்க நினைச்சா சுலபமா சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. இருக்கலாம். பானு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. நீங்க தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். மாடலிங் சான்ஸ் போனதுக்கு அப்புறம் பானுவுக்கு வருமானமே அந்த கவரேஜில் தான். நீங்க வேணா செக்அப் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில அந்த பொண்ணு வீட்டை விட்டு போனா லேட் நைட் தான் வீடு திரும்புவான். அப்படியா? இத்தனை நாள் இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு. கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு ஏன் நெய்க்கு அலையறீங்க? சார், நான் இப்ப நெய் கலைஞ்சேன். அப்ப வெண்ணெய்க்கு அலையறீங்களா? வெண்ணையும் இல்ல, தொன்னையும் இல்ல. தயவு செஞ்சு போனை பண்ணிட்டு இடத்த காலி பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்தியா டுடேல உங்க போனாவது ஒர்க் பண்ணு பாப்போம். இதான் நான் பெத்த பொண்ணு. ஓம் பொண்ணா? நம்பவே முடியலையே. உன் பேர் என்னம்மா? உஜாலா. உஜாலா? சொட்டு நீளம். இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. உங்க அண்ணன் மகன் சின்ன பாக்கிதானே, அவன் இவனை தோட்டுட்டான். என் சித்தப்பனுக்கு நான் தான் ஒரே வாரிசு. இந்த வீடு வீடியோ கடையெல்லாம் எனக்கு தான் சொல்லி என் பொண்ணை உசுப்பி விட்டுட்டான். என்ன காதலிக்கிறேன்னு சொன்னாரு. சரி, வீடு இருக்கு கடை இருக்குன்னு நானும் தலையாட்டிட்டேன். அப்புறம் கல்யாணம்னு சொன்னாரு. சரி, வீடு கீது கடை கீதுன்னு இது தலையாட்டிக்குது. வீட்டையும் கடையும் காட்டி இன்னும் என்னென்ன இளவெல்லாம் செஞ்சாயா? இவளை ஓட்டல இட்டுட்டு போயிருக்கான். டிஃபன் சாப்பிடவா? இல்லைங்க, உஜாலாவின் உணர்ச்சிகளை உசுப்பி விடுறதுக்கு. வீடு கடை இருக்குன்னு இவளும் போயிட்டான். ஆமாங்க, என் பொண்ணு கற்பல உங்க பையன் சாப்பா குத்துறதுக்கு முந்தைய நல்ல காலங்க போலீஸ் ரெய்டு வந்து இவங்க 2 பேரையும் அள்ளி போட்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குத்த வச்சுட்டாங்க. என் மானம் மறுவாதை எல்லாம் போச்சுங்க. அதுக்கு முன்னால உனக்கு இதெல்லாம் இருந்ததுன்ற. இன்னும் எண்ணி 8 நாளைக்குள்ள என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல அவளை கோர்ட்டுக்கு இழுத்துவேன். அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போகாத. இந்த பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கிறேன். என்னடா நீயா சலிச்சுக்கிற? பின்ன என்ன சித்தப்பா, ஒவ்வொரு கல்யாணத்திலயும் மாப்பிள்ளை பையன் மேடையில வந்து ஜாமுன்னு உட்காரும் போது அந்த கோலத்துல நான் என்னைக்கு உட்காருன்னு ஒரே ஏக்கமா இருக்கு. எட்டாத பழத்துக்கு ஏன்டா கொட்டாய் விடுற? நாய் நரிக்கெல்லாம் எட்டுது, எனக்கு மட்டும் எட்டா போயிடுமா? இந்த மாதிரி சித்தப்பா, இனிமே ஒன்ன மாதிரி பிரம்மச்சாரியா என்னால வாழ முடியாது. இளமை தாகம் பொங்கி வழியுது. கல்யாணம் பண்ணிட்டு குடுமையா வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இந்த வீட்டையும் வீடியோ கடையும் என் பேர் கழுதி வை. அதுல ஒரு சிக்கல் இருக்குடா. என்ன சிக்கல் சொல்லு. ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல, உட்காந்து பிரிச்சிருவோம். நானும் பிரம்மச்சரியத்தை கைவிட்டேன்டா. என்னது? கல்யாணம் பண்ணிக்க போறேன். எது? என்ன கட்டிக்க போற பொண்ணுக்கு என் சொத்து பூரா எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எது? வெத்தலை பாக்கு மாத்தியாச்சே. சித்தப்பா, இந்த அதிரடி செய்தி என்னால தாங்கிக்க முடியல. உன் சொத்துக்கு எனக்கு போட்டியா போட்டு அந்த பொண்ணு யாரு? அவ அட்ரஸ் கொடு, உண்டு இல்லன்னு பார்த்து வந்துடுறேன். நீ எங்கேயும் போக வேணாம். உன் வருங்கால சித்தி இங்கேயே இருக்கிறா. கூப்பிடுறேன் பாரு. மாமா, மணப்பெண்ண அழைச்சிட்டு வாங்க. வந்துட்டேன் மாப்பிள்ள. ஐயோ சித்தப்பா, இவளா உன் மனைவி? ஏண்டா அலற? இவதான் என் வருங்கால மனைவி. துப்பு கட்ட சித்தப்பா, இவ யார் தெரியுமா? என் காதலி. அதெல்லாம் பழைய கதைடா. இப்ப போய் உன் சித்தி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன இந்தியா டுடே இவ்வளவு கெட்டு போச்சு? ஏண்டி கட்டி புடிச்சு பாட்டு பாடி எனக்கு நீ உனக்கு நான் முடிவானதுக்கு அப்புறம் இது என்னடி உடல் துரோகம்? வீடு வாசல பத்தி உங்க சித்தப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லி நீங்க என்ன ஏமாத்திட்டே வந்தீங்க. இப்போ வீடு கடையில உங்க சித்தப்பாவே எனக்கு அடிச்சிட்டாரு. டபுள் ஹாப்பி. தலைய பாரு, மழையில் நனைஞ்ச குருவி மாதிரி. ஏண்டா வயசான ஆளுக்கு இந்த பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்றீங்க, இது நியாயமாடா? வயசானாலும் அவர் வாக்குல சுத்தம் இருக்குது. என் மாப்பிள்ள ரொம்ப தங்கமான ஆளு. கை நீட்டி பேசுறீ? ஏய் போஸ்ட், உன்னை விட இவருக்கு 10 வயசு கூடடா. அதனால என்ன? மறுபடியும் கை நீட்டி பேசுறேன். என் மாப்பிளைக்கு சொத்து சுகம் நிறைய இருக்கு. விட்டுட முடியுமா? மாமா, ஏமா முதல்ல உங்க மகனை எங்கேயாவது கொண்டு போய் தனியா வச்சிருங்க. இல்ல மூல முடுக்குல நின்னு என் மனசு தொலைக்க முயற்சி பண்ணுவாரு. நீ கவலையே படாத. நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே பொட்டி படுக்கைய கொடுத்து வீடியோ கடைக்கு அனுப்பிச்சிடுறேன். ஏய் கிள சித்தப்பா, உன் நாடி நரம்பெல்லாம் சக்கரை அரிச்சிருச்சு. இந்த நிலைமையில ஒரு கல்யாணமா? அத பத்தி நீ கவலைப்படாதடா தம்பி. கூடிய சீக்கிரம் மலையாள தேசத்துக்கு போய் நாட்டு மருந்த சாப்பிட்டு நான் இழந்த இளமையெல்லாம் திருப்பி அள்ளிக்கிட்டு வர போறேன். அடுத்த மாசம் ஆவணி எண்ணி 10வது மாசத்துல உனக்கு ஒரு தம்பி பாப்பா
எனக்கு ஒரு வாரிசு பிறக்க போறான். கிழவ முதலிரவு முடிச்சிட்டு தான் பாக்குறதுல மாத்திருக்கான். ஏய் சித்தப்பா, என் வாழ்க்கையில் நீ ரொம்ப விளையாடிட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சார் கொஞ்சம் நியூஸ் பேப்பர் மடக்குறீங்களா? கோர்ட் ஆரம்பிக்க போகுது. பின்ன இங்க என்ன ஜல்லிக்கட்டு ஆரம்பிப்பாங்க? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. கண்டிப்பா பாத்துருக்கலாமே. இந்த மெட்ராஸ் சிட்டில நான் கலந்துக்காத விசேஷமே இருக்காது. அவ்வளவு பிஸியான ஆளு இந்த கோர்ட்ல வந்து உட்கார்ந்து நேரத்தை ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? கொலைகேஸ்ல மாட்டிட்டு அந்த உட்கார்ந்திருக்க பானு நம்ம பக்கத்து வீடு, ஒரு ஆர்வ கோளாறு, என்ன நடக்குதுன்னு பார்த்து போலான்னு வந்தேன். அப்போ நீங்க எங்களோட ரொம்ப நெருங்கிட்டீங்க. வாய் நாறுது, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. சைலன்ஸ், சைலன்ஸ்.